என்னடா முத்து, என்ன பிரச்சனை? சொல்றேன் அக்கா, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அக்கா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏதோ சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு பிரச்சனையில இருக்கான். அதுல வந்த விவகாரம், நானும் அந்த கம்பெனில ஒரு பங்குன்னு என்ன வர சொன்னாங்க. என்னோட குடும்பத்தை பத்தி போலீஸ் கேட்டாங்க. நீதான் என் குடும்பம்னு தெரிஞ்ச உடனே உன்னை வர சொன்னாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்னடா இதெல்லாம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர லெவல்ல பிரச்சனைகள்? ஏ, நம்ம வாழ்க்கையில பட்ட அடிகள் போதாதா? இல்ல உனக்கு மறந்து போச்சா? சின்ன வயசுல சின்ன தப்பா செஞ்ச போதும் மன்னிச்சு விட்ட. இப்போ பெரிய தப்பா பண்றியா? உன் குடும்பத்தை பத்தியும் குழந்தைய பத்தியும் நினைச்சியா? 6 வயசு இருக்கும்போது சின்னவங்களா இருந்த நீங்க என்னோட காலை கட்டி நின்னீங்க. அன்னைக்கு போராட ஆரம்பிச்சேன். இப்பவும் நான் போராளியாவே இருக்கணுமாடா முத்து? நானும் அந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டரை தவிர எந்த தவறும் செய்யலைக்கா. என்ன நம்ப அக்கா. என்னடா பேசுற? காலில பட்டது கண்ணுல படாதா? கலப்பால்ல கொஞ்சம் நஞ்சு கலந்தாலும் விஷம் தாண்டா. நீ நல்லவனா இருந்தாலும் சேர இடம் தாண்டா முக்கியம். ஏதாவது தப்பு பண்ணிட்டு பிரச்சனைகளை கொண்டு வர்ற. சரி சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். நானே முதல்ல பேசுறேன். Good morning, sir. May I come in? உங்களை எனக்கு நல்லா தெரியும் மேடம். உங்களை வர சொன்ன காரணம் என்னன்னா, இந்த கேஸ்ல மாட்டிருக்கிறவன் ஒரு திருட்டு பைய. அவன் நல்லவன் இல்ல. உங்க தம்பி தான் அவனை நல்லவன் நினைச்சு சப்போர்ட் செஞ்சு பேசுறாரு. இந்த கேஸ் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. உங்க தம்பியும் சிக்குவாரு. எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்காம என்னோட வாக்குவாதம் செய்யறாரு. அதனால தான் உங்க மூலமா சொல்லலாமேன்னு வர சொன்னேன். எதுக்கு மேடம் தேவையில்லாத பிரச்சனை? அவரை கொஞ்சம் விலகி இருக்க சொல்லுங்க. Sure sir. I will certainly take care sir. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன் சார். இன்னொரு பர்சனல் விஷயம். நானும் என்னோட ஒய்ஃபும் உங்களோட பரம விஸ்ரீ. உங்க புத்தகங்கள் வந்தாலே முதல்ல வாங்கி படிச்சிருவோம். எங்களோட வாழ்த்துக்கள் மேடம். Thank you so much sir. உங்க வைஃப் கிட்டயும் என் நன்றியை சொல்லுங்க சார். அப்போ நான் கிளம்புறேன். God bless you. அவர் சொன்னதை கேட்டையாடா? உனக்கு ஏண்டா இந்த பிரச்சனை? உனக்கும் கல்யாணமாகி இப்போதான் குழந்தையும் பிறந்திருக்கு. அமைதியா வாழ்க்கையை நடத்துடா. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அல்ல, அவ என்ன ஏமாத்த மாட்டாக்கா. பகைவன் நண்பனா ஆனா கூட தன்னோட குத்தம் வெளியில வந்துருமோன்னு சும்மா இருப்பான். ஆனா நண்பன் பகைவனா ஆனா உன்னோட வீக்னஸஸ் எல்லாத்தையும் சர்வ சாதாரணமா யூஸ் பண்ணி உன்னை மாட்ட விட்டுருவான். நீ மெதுவா இந்த பிரச்சனையில இருந்து விலகிறது தான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது முத்து. எனக்கு இதுக்கு மேல இன்வால்வ் செய்ய இஷ்டம் இல்ல. அப்படி ஏதாவது வந்ததுன்னா அது உன்னோட பிரச்சனை. என்னாச்சானு? முத்துவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க. நான் யாருகிட்டயாவது பேசணுமா? ஏதோ வருத்தத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமில்ல மோகன். ஏதோ பெட்டி கேஸ். தேவையில்லாம இவனே போய் மாட்டிக்கிறான். அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நல்லவரா இருந்தார். வார்னிங் கொடுக்கதான் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சார். தட்ஸ் ஓவர் நவ். பயப்பட ஒண்ணும் இல்ல மோகன். பின்ன ஏன் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். என் வாழ்க்கையோட திரைப்படத்தை மனசுக்குள்ள ஓட்டி பார்த்தேன். தாங்க முடியாத கஷ்டங்கள் இன்னைக்கு கற்பனைகள் மாதிரி இருக்கு. எதுக்கு அதெல்லாம் இப்போ? சந்தோஷமா இருக்கிறத பார்க்கலாமே. ஹார்லிக்ஸ் குடிச்சுண்டே பேசலாமான்னு. பழங்கதைகளை பேச கொஞ்சம் தெம்பாவது இருக்கும். இந்த பிளெயின் கண்ணாடி தான் நல்லா இருக்கு மோகன். அப்படியா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஆமா, ரொம்ப சூட்டா இருக்கு. ஓகே, நான் இதை யூஸ் பண்றேன். சூப்பர். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? உன் வாழ்க்கை திரைப்படத்தை
மனசுக்குள்ள ஓட்டி பாத்துக்கிறேன்னு சொன்னியே அதை பத்தி தான் பேசணும். நீ மனசுக்குள்ள ஓட்டுற திரைப்படம் நீ உன் கண்ணால பார்த்தது. ஆனா என்ன மாதிரி பார்வை இல்லாதவனுக்கு எல்லா படமும் கற்பனை தான். உதாரணத்துக்கு நீ எவ்வளவு அழகா இருப்பனும் என்னோட கற்பனை தான் எனக்குள்ள இருக்கும். நீ ஃபேர் காம்ப்ளெக்ஷன் எனக்கு சொன்னாதான் உண்டு. ஆனா நீங்கள்லாம் அந்த கலர் சொல்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இருட்டாத்தான் இருக்கும். ஆமா, நான் போட்டு பார்க்குற படமும் அதுல வர்ற சத்தங்களும் எனக்கு மட்டும்தான் புரியும். இன்னும் சொல்ல போனா உன்னை பத்தின என்னோட கற்பனை தான் உன் கையை பிடிக்க வச்சது. ஆமா, 40 வயசுல இந்த கிழவி கல்யாணம் செஞ்சது பெரிய விஷயம்தான். ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையாவே நீங்க என்னோட வாழ்க்கையில வந்தப்புறம் தான் எனக்கு பாதை தெரிஞ்சது. That was a good one. Yes, it was. சரி, கார்த்தால அந்த NNC டிவில உன்னோட இன்டர்வியூ இருக்குல்ல, நான் துணைக்கு வரட்டுமா? பரவாயில்ல மோகன், நீங்க வீட்ல இருங்க. நாளைக்கு ஒரு நாள் லஞ்ச் ஆர்டர் செஞ்சு சாப்பிடலாம். அதுக்குள்ள நான் வந்துடுவேன். வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் திருமதி அனுராதா மோகன், சிறந்த பெண் எழுத்தாளர். இவர் எழுதிய 19 புத்தகங்கள் உலகளவில் பிரபலமாக இருப்பது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இவருடைய 20வது புத்தகம் பெண்ணே கலங்காதே இந்த மாதம் கடைசியில் வரவிருக்கிறது. இவரை பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் மேலும் தெரிந்து கொள்வோம். வணக்கம் மேடம். நீங்க எங்க சேனலுக்கு வந்து நேயர்களோட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். நன்றி மேடம், நான் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் சேனலுக்கும் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது உங்க எழுத்துக்கள் தான். ஒரு எழுத்தாளரா ஆகணும்னு ஏன் நினைச்சீங்க? நாம ஏன் அழோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கண்கள்ல கண்ணீர் வர காரணமே மத்தவங்க பார்த்து ஆறுதல் சொல்லுங்கிற ஏக்கத்துலதான். வாழ்க்கையில நான் பட்ட வலிகள் என்ன முதல்ல அழ வச்சது. என்ன சுத்தி இருந்த ஆண்கள்ல ஆறுதல் சொல்லறேன்னு சொல்லி என்ன அணைச்சுக்கிட்டவங்க தான் அதிகம். என்னை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த ஒரு சில ஆண்களுக்காக உரக்க கத்தி அழ ஆரம்பிச்சேன். அதுதான் என்னோட எழுத்துக்களா வந்து விழுந்தது. 4 பேருக்காக கத்துன என்னோட குரல் 40 லட்சத்தையும் தாண்டி கேட்டிருக்கு. அந்த நிலைமை எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? 3 தங்கைகளையும் கடைசியா ஒரு தம்பியையும் என்கிட்ட விட்டுட்டு என்னோட பெற்றோர்கள் ஒரு விபத்துல இறந்து போன போது எனக்கு வயசு 17. ஆரம்பத்துல உறவுக்காரங்க உதவினாங்க. அந்த ஆரம்பங்கள் சின்ன சின்ன ஆபத்துக்கள்ல முடியலாம்னு எனக்கு புரியாத காலம். யாரும் அழக்கூடாது. அஷ்டலக்ஷ்மில தைரியலக்ஷ்மிய பூஜிக்கணும்னு அப்பா சொல்லுவா. ஆனா அந்த சிக்னல்ஸையும் தாண்டி வந்த போது எங்களை சுத்தி யாருமே இல்ல. அனாதைகளா நின்னோம். அப்பாவுக்கு வந்த பெனிஃபிட்ஸைய வச்சு என் தம்பி தங்கைகளை படிக்க வச்சேன். என் படிப்பை நிறுத்திட்டேன். அப்போ அதுதான் பெருசா தெரிஞ்சது. எனக்கெல்லாம் தெரிஞ்சும் அனுபவம் இல்லாத வயசு. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிற வயசு. இடையில குறுக்கிட மன்னிக்கணும். நீங்க எவ்வளவு வரைக்கும் படிச்சீங்க? நான் படிக்க வேண்டிய காலத்துல 4 ஜீவன்கள் என்கிட்ட வந்து அக்கா எப்படிக்கா வாழணும்னு என்ன கேட்டப்போ நான் எப்படி படிக்கணும்னு தோணல. ஹைஸ்கூல்ல பார்த்தனா படிப்புல ஹை ஆம்பிஷன்ஸ வச்சுக்கல. அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு வீட்டு பக்கத்துல இருந்த பத்திரிகை கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைச்சது. கொஞ்ச மாசங்களுக்கு அப்புறம்தான் பத்திரிகைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா என்னோட வலிகள் மத்தவங்களுக்கு தெரியலான்னு நினைச்சேன். அந்த சமயம் சுயநலம் தான் இருந்தது, ஒத்துக்கிறேன். ஆனா அங்கேயும் அந்த ஆசிரியர் தன்னோட அன்ப என்ன வந்து அணைக்கிறதுல காட்டுனா. அவங்கிட்டேந்தும் விலகி போனேன். கொஞ்ச மாசங்கள் வீட்லயே இருந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினத இன்னும் சரளமா பேச முனைஞ்சேன்.
To become a writer in English, you must lean into advanced learning. Immerse yourself in literature, build your vocabulary daily, practice writing, and don't fear mistakes. Keep going. கம்ப்யூட்டர்ஸும் கத்துண்டேன். அதை வச்சு ஒரு பெரிய நேஷனல் நியூஸ் பப்ளிஷிங் கம்பெனில கிளாசிஃபைட்ல வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் 4 வருஷத்துல எடிட்டோரியல்ல இருந்து வெளியில வந்து தமிழ்ல புத்தகங்கள் தைரியமா எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எப்படி முதல் கதை வெளியில வந்தது? ஏன்னா ஒரு புது எழுத்தாளரா ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் செய்யறது அவ்வளோ ஈஸி இல்லையே. அது வரைக்கும் சுயநலமா எனக்காக சிந்திச்சனா, என்ன மாதிரி வாழ்க்கையில சிக்கினவங்களுக்காகவும் வாய் திறந்து பேச முடியாதவங்களுக்காகவும் சேர்த்து பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு பெரிய பிராட்காஸ்டிங் ஃபிகரா இருக்கீங்க. உங்களே மாத்தின விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. நீங்க கேட்டதுக்கு என்னோட நன்றிகள். என்னோட முதல் கதையோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லணும். அந்த புத்தகம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்ததுன்னு பொதுவா சொன்னாலும், ஒரு வயசான பாட்டி என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க சொன்னதை இங்க சமரியா சொல்லறேன். ஆதங்கத்துல எழுதுறதுக்கும் ஆத்திரத்துல எழுதுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. உன்னோட ஆத்திரம் உன்னோட வாழ்க்கையில விழுந்த அடிகள் மேல, நீ திருப்பி அடிக்கிறது ஆண்கள்ங்கிற ஒரு வர்க்கத்து மேல. அது தப்பு. நீ சந்தித்த ஆண்கள்ல கெட்டவனும் இருந்திருக்கான், உனக்கு வாய்ப்பு கொடுத்தவனும் இருந்திருக்காங்க. பார்வை இருந்தும் சமூகத்துல சரியா பயணிக்காதவனை விட்டு பார்வை இல்லாம சமூகத்துல பயணிக்க தெரியாதவங்களுக்கு உன்னோட எழுத்துக்கள் மூலமா உதவி செய். அதுதான் என்ன மாத்தின விஷயம். நான் அவங்கள பார்க்கலனா மாறி இருப்பேனான்னு தெரியாது. உங்களோட வரப்போற கதை பொன்னே கலங்காதே, அத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? உலகத்துல இனிமேலும் எவ்வளவு புது புது கண்டுபிடிப்புகள் வந்தாலும் பெண்களோட அட்ராக்ஷன் ஒரு பெர்மனண்டான விஷயம். ஒரு பொண்ணை பாக்குற கோணங்கள் வெவ்வேறா இருந்தாலும் பெண்களுக்கு உள்ள அட்ராக்ஷன் கட்டாயமா இருக்கும். அம்மா அக்கா தங்கைனா பாசத்தோட இருக்கும், நண்பர்கள்னா அன்போட இருக்கும், ஒரு டாக்டர்னா மரியாதையோட இருக்கும், அதிகாரினா ஒரு பயத்தோட இருக்கும், காதலியா இருந்தா உயிராவே இருக்கும். அத பத்திதான் வரப்போற கதையும். மேடம், கடைசி கேள்வி. ஆண்கள் மேல கோபம் குறைஞ்சதுன்னு சொன்னீங்க. ஆனாலும் உங்களோட எல்லா புத்தகங்களும் பெண்களை சுத்தியே இருக்கே. பெண்களால தான் இனப்பெருக்கம் உண்டாகணும்னு கடவுளே சொல்லிட்டான். அதுக்காக ஆண்கள் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. எனக்கு அந்த பாட்டி சொன்னதுமே என்னோட எண்ணங்களை மாத்தினதும் உண்மைதான். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தாயார் இருந்தாதான் அந்த பெருமாளுக்கே உயர்வு. சிவன் பார்வதியோட இருந்தாதான் அழகு. நானும் என் வாழ்க்கையில அலட்சியமா இருந்தவங்களுக்கு நடுல அபிமானியா ஒருத்தரை பார்த்தேன். அவர்தான் என் கணவர் மோகன். ஆடை இல்லாம பாக்கணுங்கிற கழுகுகளுக்கு நடுவுல கண் பார்வை இல்லைனாலும் ஒரு ஷீல்டா என்னை காப்பாத்தின ஒரு நல்லவர். என் மூலமா அவர் இந்த உலகத்தை பாக்குறார். அவர் மூலமா இதை விட அழகான உலகத்தை நான் பாக்குறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இத்தனை நேரம் உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கும் உங்க NNC டிவிக்கும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. மோகன், நீங்க எப்போ வந்தீங்க? உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாட் a surprise. ஹனு, ஐ அம் ரியலி ஹாப்பி அபவுட் யூ. இன்னைக்கு உன்னோட இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மோகன். வாங்க லஞ்சுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட்க்கு போலாம். என்ன ஆச்சானோ? முத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? வாழ்க்கையில ஓடி ஓடியே நான் களைச்சு போயிட்டேன் மோகன்.
எண்ணம் எழுத்து நைத்ருவன்.